சேரன் திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் ஆவார். இவர் பிறப்பு டிசம்பர் 12, 1965. இவர் பிறந்த இடம் கோஞ்சிப்பட்டி. செய்யும் தொழில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர். இவரது பெற்றோர்கள் பாண்டியன், கமலா. சொல்ல மறந்த கதை 2000, தவமாய் தவம் இருந்து 2005, பொக்கிஷம் 2009, முரண் 2011 போன்ற பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 3 என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் போட்டியாளராக பங்கு பெற்றுள்ளார். சேரன் மதுரை மாவட்டம் மேலூர் கோஞ்சிப்பட்டி என்னும் கிராமத்தில் டிசம்பர் 12, 1965ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய தந்தை பாண்டியன் வெள்ளலூர் உள்ள திரையரங்கத்தில் படம் ஓட்டுநராக பணிபுரிந்தார். தாயார் கமலா தன் கிராமத்திலே தொடக்கப்பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்துள்ளார். இவருடன் பிறந்தவர்கள் 2 தங்கைகள். சிறிய வயதில் நாடகங்கள் நடித்தும் இருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் தேர்தலில் ஜூன் 19, 2011 அன்று நடந்த தேர்தலில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட 2 துணைத் தலைவர்களில் சேரனும் ஒருவராவார். திரைப்படங்களில் தனது வாழ்க்கையை தொடர சென்னை வந்தார். ஆரம்பத்தில் அவர் சில திரைப்படங்களில் தயாரிப்பு மேலராக பணிபுரிந்தார். KS ரவிக்குமார் இயக்கத்தில் புரியாத புதிர் என்ற திரைப்படத்தில் முதலாய் உதவி இயக்குநராக பணியாற்றினார். அதனைத் தொடர்ந்து சேரன் பாண்டியன், நாட்டாமை அவருடன் இணைந்து பணியாற்றினார். பின்னர் கமலஹாசனுடன் இணைந்து மகாநதி படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினார். உதவி இயக்குநராக இருந்த அவர் பார்த்திபன் மற்றும் மீனா நடித்த பாரதி கண்ணம்மா என்னும் திரைப்படத்தை இயக்கினார். இது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கினாலும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து பொற்காலம் 1999, வெற்றி கொடி கட்டு 2000, பாண்டவர் பூமி 2001 போன்ற சமூக அவலங்களை சித்தரித்து திரைப்படம் இயக்கினார். இவருடைய படங்கள் யாவும் சமூக மாற்றத்தையும் சாதாரண தமிழ் நாட்டுப்புற மக்களின் வாழ்வையும் அடிப்படையாக கொண்டு. அதைத் தொடர்ந்து அழகாய் இருக்கிறாய், பயமாய் இருக்கிறது, 2006 கூத்து, 2007 முரண் திரைப்படங்களை தயாரித்துள்ளார். 2002ஆம் ஆண்டு இயக்குனர் தங்கர் பச்சான் என்பவர் இயக்கிய சொல்ல மறந்த கதை என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். இந்த திரைப்படத்தில் இவரின் நடிப்புத்திறன் பரவலாக பேசப்பட்டு பாராட்டும் பெற்றார். பின்னர் பொக்கிஷம் என்ற படத்தில் நடிப்பதற்காக இருந்தது. பின்னர் கைவிடப்பட்டது. நடிகர் விக்ரம் நடிக்க ஆட்டோகிராஃப் படம் தயாரானது. அழைப்பு கடிதம் பிரச்சனையால் அதுவும் கைவிடப்பட்டது. அதில் இவரே கதாநாயகன் நடித்து மற்றும் இயக்கவும் செய்தார். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அதன் பிறகு 2004இல் ஆரம்பித்த பொக்கிஷம் இவர் நடிப்பில் 2009ஆம் ஆண்டில் வெளிவந்தது. அதைத் தொடர்ந்து பிரிவும் சந்திப்போம், 2008 ராமன் தேடிய சீதை, 2008 யுத்தம் செய், 2011 திருமணம், 2011 போன்ற பல படங்களில் நடிகராக நடித்துள்ளார். இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் 1997 பாரதி கண்ணம்மா, 1998 தேசிய கீதம், 2000 வெற்றி கொடி கட்டு, 2001 பாண்டவர் பூமி, 2002 சொல்ல மறந்த கதை, 2004 ஆட்டோகிராஃப், 2005 தவமாய் தவம் இருந்து.